அடாடாடாடாடாடா என்ன வெற்றி என்ன வெற்றி அப்பா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, கிரிக்கெட் லவர்ஸ் ஆகிய பல பேர், எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், பல பேர் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த வெற்றியை. எஸ், இங்கிலாந்து அணியை வீழ்த்திய ஆப்கானிஸ்தான் இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ல் இன்னொரு ஒரு மேட்ச் அவங்க விளையாடணும். அதில் ஆஸ்திரேலியாவை ஒருவேளை வீழ்த்துறோம் அப்படின்னு இன்னைக்கு வந்துட்டு ஆப்கானிஸ்தானுடைய ஃபேன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து உத்வேகமாக அடுத்த மேட்சுக்கான வெற்றிக்கு இப்போ தயாராகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்சை தான் நீங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம். என்ன ஆடுறாங்க இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ், சை ஆடுறாங்க பாரு மேட்ச், விஞ்ஞன் தான் கார் மாந்திரம், நாங்கள் ஆடுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு வெற்றியை பார்த்துருக்காங்க. அவங்களுடைய முதல் மேட்ச்லையும் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரிஃபைங்காக ஆடி இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, நடக்காமல் போயிடுச்சு, விடுங்க. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு சாதாரண ஸ்லோ ஸ்டார்ட்டை பொறுமையாக ஆவரேஜாக பரவாயில்ல விக்கெட்டு போகுது பார்த்து ஆடுவோம் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்த ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் நேரம் கழித்து அடிக்க ஆரம்பித்த அடி ஆடாடாடாடாடாடாடாடா, ஏங்க இந்த டீமை உண்மையாகவே நம்ம ரொம்ப பாராட்டணுமுங்க, சும்மா கிடையாது இவங்க அப்படின்ற மாதிரி. 146 பாலில் 177 அடித்தார் இந்த டீமுடைய ஓப்பனர் இப்ராஹிம் ஜத்ரான் அடித்த அடியில் 6 6 12 4 அமேசிங்கான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே அவர் காட்டினார். அவர் அடித்த அந்த அடியை கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே தொடர ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் போன அந்த ஒரு 3 விக்கெட்டை பார்த்த உடனே அவ்வளோதான் இந்த மேட்ச், 15க்கு 2ங்கிறாங்க, 37க்கு 3ங்கிறாங்க, முடிஞ்சு போச்சுறாரு அப்படின்னு நினச்சப்ப 4வது விக்கெட்டுக்கு அவர் போட்ட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் ஷாஹிதி கூட சேர்ந்து, அதுக்கப்புறம் திரும்ப 5வது விக்கெட்டுக்கு அவர் வந்து ஒமர்சாய் கூட சேர்ந்து போட்ட விக்கெட்டாக இருக்கட்டும், 6வது விக்கெட்டில் இப்ராஹிம் ஜத்ரானும் அவர் கூட சேர்ந்து வந்து நம்மளுடைய இவர் நபி அவர்கள் போட்ட விக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து மேட்சை எலிவேட் பண்ணுச்சு. ஏன்னா ஷாஹிதி அந்த கேப்டனும் ஒமர்சாய் நபி இந்த 3 பேரும் ஆளுக்கு 40 ரன்கள் அடிச்சாங்க. ஆனால் பால்ஸ் வித்தியாசம். முதல்ல வந்த ஷாஹிதி இப்ராஹிம் ஜத்ரானோட போட்ட பார்ட்னர்ஷிப்பில் 67 பால் எடுத்துட்டாங்க 40 அடிக்க. அடுத்து வந்து 41 அடித்த ஒமர்சாய் வெறும் 31 பால் தான் எடுத்தார். அதுக்கடுத்து அடித்த நபி 40 அடிக்க வெறும் 24 பால் தான் எடுத்தார். இப்படி இவங்களுடைய 3 பேர் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் ஆக 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 டீமுடைய வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு வந்ததுக்கு அந்த பேட்டிங் தான் முக்கிய காரணம். ஏன்னா இந்த பிட்ச்சில் ஒரு 270 80ங்கிறது சாதாரணமாக அடிச்சிடலாம். ஒரு 330 350 போனால் கண்டிப்பாக வின்னு அப்படின்ற இந்த பிட்ச்சில் இவங்க ஜஸ்ட் பார் தான் 330 கிட்ட வந்தாங்க, 325 ஃபார் 7. அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்லோ பிச்சாக இருக்க போக அவங்களுடைய அந்த பவுலிங் அடாப்டபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நிறைய வந்துட்டு ஆஃப் கட்டர்ஸ் போடுறாங்க, லெக் கட்டர்ஸ் போடுறாங்க, அவங்களுடைய பவுலர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்லோ பால்ஸ் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணாங்க இந்த பிச்சில். அதனால் வந்துட்டு பாலை வந்து விளாசி அடிக்கிறதுக்கான அந்த பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆகிட்ட காரணத்தினால இங்கிலாந்துனால இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ டுவர்ட்ஸ் த எண்டு வந்து அவங்க ஃபீல்டிங்கில் பண்ண எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், பறந்து பிடிக்க ட்ரை பண்ணதாகட்டும், பவுண்டரி லைனில் ஸ்டாப் பண்ணதாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே அவங்களுடைய 100% எஃபர்ட்டை கொடுத்து இங்கிலாந்து அணியை இன்னைக்கு வீழ்த்தியிருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஆனால் இங்கிலாந்து அணியை பற்றி நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அந்த அணியில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோ ரூட் அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் நல்லா நின்று ஆடிட்டு இருந்தார். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு போக ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேனுங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, ஒரு பவுண்டரிஸ் அடிக்கிறாங்கும் போது நம்பிக்கை இருந்துச்சு. ஜேமி ஓவர்டன் ஆடின ஒரு கேமியோவாக இருக்கட்டும், அவர் அவுட் ஆகிற வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு டீமில். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜொஃப்ரா ஆர்ச்சர் திடீர்னு வந்து 2 4 வெளுத்தாரு, ஐயோன்னாங்க, திரும்ப அவரும் அவுட் ஆகிட்டார், அப்பப்பான்னாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு இன்னைக்கு பல்ஸ் ஏறி இறங்கி விளையாட்டு காட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கடைசியில் ஹூ ஹெல்த் த நர்வ்ஸ் அப்படிமா கிரிக்கெட்டில், அதாவது வந்துட்டு ஒரு பேனிக் சிச்சுவேஷனில் அந்த ப்ரெஷரில் போய்கிட்டு இருக்கும்போது யாரா கடைசி வரைக்கும் நின்று பார்க்குறா, அந்த டென்ஷனை ப்ரெஷரை உள்வாங்கி சோக்காக விட்டு விளையாடுறது யாரா அப்படின்னு பார்த்தா அதில் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப சேட் சீன்ஸாக இருந்துச்சு. ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு பேடை கட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கானே, கழுவணும்னே, கிரவுண்டை கூட்டணும்னே, கொஞ்சம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜொஃப்ரா ஆர்ச்சருக்கு மேலே மாடியில் வந்துட்டு நம்மளுடைய ஜோ ரூட் அண்ட் ஜாஸ் பட்லர், அந்த 2 ஜேவும் கீழே ஜேவும் 3 பேரும் சேர்ந்து ஜே உனக்கு ஜேன்னு பாட்டு பாடணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் 3 ஜேவையும் வந்து உட்கார வச்சுட்டாங்க இப்படி. ஸோ அதனால் வந்து ஜோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இங்கிலாண்டோட நிலைமை. பட் அவங்களும் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த டோர்னமெண்ட்டில் இல்லை,
அடுத்த டோர்னமெண்ட்டில் இருக்க ஒன்றும் கவலைப்படக்கூடாது, மனசு தளரவிடக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்றாங்க இன்றைக்கி இங்கிலாந்து ஃபேன்ஸ் அவங்கள பார்த்து. பட் இங்கிலாந்து இந்த டோர்னமெண்ட் இப்போ நாக் அவுட் ஆகிக்கிறாங்க இந்த தோல்வியின் மூலமாக. ஆப்கானிஸ்தான் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த மேட்சை ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்களா ஆஸ்திரேலியா கூட, செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆவாங்களா அவங்கள தோக்கடிச்சு அப்படிங்கிறதும், இல்லை அந்த மேட்ச் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனலுக்கு போகுமா அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் சுட சுட விஷயங்கள் நிறைய நடக்க போகுது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025. இன்னொரு வீடியோ வேணா உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.